சூரிய நமஸ்காரம் 12 ஆசனங்கள உள்ளடக்கிய சுழல் பயிற்சி முறை. பாதங்கள் 2யும் சேர்த்து வச்சு நல்லா பதிய வச்சு தளர்வா நின்னுக்கணும். மூச்சுக்காற்றை இழுத்துக்கொண்டே கைகள் 2யும் தலைக்கு மேல கூப்பி மூச்சுக்காற்றை வெளியேற்றிக் கொண்டே பிரணமாசனம். மீண்டும் மூச்சுக்காற்றை இழுத்துக்கொண்டே ஹஸ்த உட்டானாசனம். முடிஞ்ச அளவுக்கு பின்னோக்கி வளையணும். முழங்கால் மடங்கக்கூடாது. மூச்சுக்காற்றை வெளியேற்றிக் கொண்டே பாதஹஸ்தாசனம். பாதங்களுக்கு பக்கவாட்டுல கைகள கொண்டு போய் விடணும். நெத்தி முட்டிய தொடணும். அஸ்வ சஞ்சலனாசனம். வலது கால பின்னோக்கி எடுத்து வைக்கணும். மூச்சுக்காற்றை இழுத்துக்கிட்டே அடுத்து இடது காலையும் பின்னோக்கி கொண்டு போகணும். துவிபாத அஸ்வ சஞ்சலனாசனம். இதே ஸ்டாண்டிங் போட்டு மூச்சுக்காற்றை இழுத்துக்கிட்டு திரும்ப மூச்சுக்காற்றை வெளியேற்றிக் கொண்டே அஷ்டாங்க நமஸ்காரம். முழங்கால், நெஞ்சு பகுதி, கை, நெற்றி நல்லா தரையில படுத்திருக்கணும். மூச்சுக்காற்றை இழுத்துக்கொண்டே புஜங்காசனம். தொப்புள் கீழே டச் பண்ணி இருக்கணும். பாம்பு படம் எடுக்கிறது போல. அடுத்ததா மூச்சுக்காற்றை வெளியேற்றிக் கொண்டே அதமுக்த சாவாசனம். கைகளும் பாதங்களும் மட்டும்தான் நல்லா பதிஞ்சிருக்கணும். மலை போல நல்லா சேஃப் இருக்கணும். மூச்சுக்காற்றை வெளியேற்றிக் கொண்டே நம்ம வலது காலை எடுத்து முன்னோக்கி வைக்கணும். அடுத்ததா இடது காலையும் முன்னோக்கி கொண்டு வந்து வச்சு மூச்சு காத்த வெளியேற்றிக்கிட்டே பாத ஹஸ்தாசனம். அடுத்ததா மூச்சுக்காற்றை இழுத்துக்கொண்டே ஹஸ்த உட்டானாசனம். முடிஞ்ச அளவுக்கு போகணும். அடுத்ததா மூச்சுக்காற்றை வெளியேற்றிக் கொண்டே பிரணமாசனம். இப்பதான் சூரிய நமஸ்காரத்தோட அரை சுற்று முடிச்சிருக்கோம். நல்லா ஒரு பிரீத்திங் எடுத்துட்டு திரும்ப ஒரு அரை சுற்று வலது கால் இப்போ செஞ்சோம். அடுத்து இடது காலுக்கு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பிரணமாசனம். மூச்சுக்காற்றை இழுத்துக்கொண்டே மூச்சுக்காற்றை வெளியேற்றிக் கொண்டே பிரணமாசத்துக்கு வந்துட்டோம். திரும்ப மூச்சுக்காற்றை இழுத்துக்கொண்டே ஹஸ்த உட்டானாசனம். பின்னோக்கி எந்த அளவுக்கு முடியுதோ, நமக்கு எந்த அளவுக்கு தாங்க முடியுதோ அந்த அளவுக்கு மட்டும் செய்யணும். அடுத்ததா மூச்சுக்காற்றை வெளியேற்றிக் கொண்டே பாத ஹஸ்தாசனம். பக்கவாட்டில் கைகள் நல்லா முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க, எந்த அளவுக்கு முடியுதோ. இப்போ இடது காலை பின்னோக்கி கொண்டு போய் அஸ்வ சஞ்சலனாசனம். மூச்சுக்காற்றை இழுத்துக்கிட்டே செய்யணும். அடுத்து வலது காலையும் கொண்டு போய் துவிபாத அஸ்வ சஞ்சலனாசனம். இதே ஃபோர்ஸில் மூச்சுக்காற்றை நல்லா இழுத்துட்டு மூச்சுக்காற்றை வெளியேற்றிக்கிட்டே அஷ்டாங்க நமஸ்காரம். அடுத்ததான் மூச்சுக்காற்றை இழுத்துக்கொண்டே புஜங்காசனம். தொப்புள் கீழே டச் பண்ணியிருக்கணும். பாம்பு படம் எடுக்கிறது போல. அடுத்ததா அதமுக்த சாவாசனம். கைகளும் பாதங்களும் மட்டும்தான் டச் பண்ணியிருக்கணும். மலை போன்ற சேஃபும். முழங்கால் மடங்கக்கூடாது. அடுத்ததா அஸ்வ சஞ்சலனாசனம். எந்த காலை பின்னாடி கொண்டு போனோமோ அதே இடது காலை முன்னோக்கி வச்சு செய்யணும். அடுத்து வலது காலையும் முன்னாடி கொண்டு வந்து மூச்சுக்காற்றை வெளியேற்றிக் கொண்டே பாத ஹஸ்தாசனம். அடுத்து மூச்சுக்காற்றை இழுத்துக்கொண்டே ஹஸ்த உட்டானாசனம். அடுத்ததான் மூச்சுக்காற்றை வெளியேற்றிக் கொண்டே பிரணமாசனம். சூரிய நமஸ்காரம் ஒரு சுற்று முடிச்சாச்சு. இது போல 12 முறை